சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணையை எதிர்கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்ற கேள்விகள் வர்றப்போ முதல் கட்டமாக 30 முதல் 45 நிமிடங்கள் மட்டுமே இந்த விசாரணை நடத்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. கைது இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலாக தெரிகிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களும் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ சீமான் இந்த விவகாரத்தில் ஆஜராயிருக்காரு. ஆனால் சீமான் இந்த வழக்கு விசாரணைக்கு போகிறதுக்கு முன்பும் சரி, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்கிறதும் சரி, இது அரசியல் அழுத்தம் நிறைந்த வழக்கு அப்படின்ற வாதங்களை குறிப்பிடுறாங்க. உங்களுடைய பார்வை? வணக்கம். இந்த வழக்கு அரசியல் அழுத்தம் நிறைந்த வழக்காக பார்க்கப்படுவது ஏற்புடைய கருத்து அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், இது 2011 கொடுக்கப்பட்ட புகார். 2011க்கு பிறகு 10 ஆண்டு காலம் அஇஅதிமுக ஆட்சி. அந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வழக்கு பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை என்பதை திரு சீமான் அவர்களை இன்றைக்கு ஊடகங்களிடம் தெரிவித்தார். இப்பொழுது இந்த வழக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளில் பழிவாங்கும் போக்காக இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளோ அடுத்த சில வாரங்களிலேயோ ஒரு சில மாதங்களிலேயோ கூட சீமானை கைது செய்திருக்க கூடும். ஆனால் அது போன்ற எந்த நடவடிக்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட செய்யல. இந்த முறை இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றதே திரு சீமான் அவர்கள் தான். விஜயலட்சுமி அவர்கள் தன் மீது கொடுத்த புகாரை வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். அந்த வாதத்தை கேட்ட மாண்புமிகு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இல்ல, புகார்தாரரே தன்னுடைய புகாரை திரும்ப பெற்றாலும் இந்த பாலியல் தொடர்பான வழக்கை திரும்ப பெற முடியாது. எனவே கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும். 12 வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் சீமானை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அழைப்பாணை அனுப்புகிறது காவல்துறை. இந்த அழைப்பாணையை அவர் ஏற்றுக்கொண்டு அமைதியாக நேற்று பதில் சொல்லியிருந்தார்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை, இவ்வளவு குழப்பம் இல்லை. ஆனால் அவர் நேற்று அவர் வீட்டில் ஒட்டப்பட்ட அழைப்பாணை கிழிக்கப்படுகிறது. அந்த அழைப்பாணை கிழிக்கப்பட்டதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னார்கள். முன்னுக்கு பின் முரணான காரணங்கள் சொல்லப்பட்டது. அவர் காவல்துறைக்கு எதிராக கடுமையான வாதங்களை வைத்தார். நான் நேரில் ஆஜராக முடியாது, முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாதத்தை வைத்தார். நீதித்துறையை பற்றி, நீதிபதியை பற்றிய சில விமர்சன பார்வைகளை வைத்தார். பெண்களை பற்றி ரொம்ப கண்ணிய குறைவான வாதங்களை இன்றைக்கு காலை முதலே அவர் ஊடகங்களிடம் தெரிவித்து வந்தார். இந்த நிலைமையில இன்னைக்கு வேறு வழியின்றி பண்ணி அவர் காவல்துறைக்கு அழைப்பானை ஏற்று காவல் நிலையம் வந்திருக்கிறார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தை அவர் விசாரணைக்கு இன்னைக்கு ஆஜராகியிருக்கிறார். விசாரணையின் அடிப்படையில் விசாரணையில சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகள் ரெக்கார்ட் செய்யப்படும், பதிவு செய்யப்படும். அந்த பதிவு செய்யப்பட்ட அவருடைய பதில்களின் அடிப்படையில் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்வார்கள். வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ஆதாரங்கள், சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் சீமான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஒருவேளை அவர் தண்டிக்கப்படலாம். இல்ல நிரபராதி என்று நீதிமன்றம் கருதினால் விடுதலை செய்யப்பட இருக்கிறார். இவ்வளவுதான். இது அரசியல் அழுத்தம் இங்கிருந்து வந்துச்சு. இதுக்கும் அரசியலுக்கு என்ன தொடர்பு? யார் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் இந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா கையில் எடுக்கப்படுது அப்படின்றார். இல்லங்க, இப்ப தேர்தல் வரவே இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. திருப்பி சொல்றேன், இது நீதித்துறை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லுகின்ற பொழுது நீதித்துறையினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது ஒரு காவல்துறையுடைய கடமையா இல்லையா? சரி, நீதித்துறை இந்த உத்தரவை எப்படி அரசு நீதிமன்றத்தை நாடிச்சா சீமான் நீதிமன்றத்தை நாடினாரா? ஏன் மக்களை திசை திருப்புகிறார் திரு சீமான் அவர்கள்? சீமான் தான் நீதிமன்றத்தை நாடுகிறார். சீமான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாடிய அந்த வழக்கில் நீதித்துறை உத்தரவிடுகிறது. இதுல எங்க அரசியல் வந்துச்சு? அரசு எங்க வந்துச்சு? காவல்துறை எங்க வந்து? காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யணுமா வேண்டாமா? காவல்துறை கடமையை செய்யக்கூடாதுங்கிறாரா? நீதித்துறை சொன்ன பிறகும் நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் நீதித்துறையே சொன்னாலும் தனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜ் இருக்குதுன்னு அவர் நம்புறாரா? ஒருவேளை அவர் ஏராளமான ஆதாரங்களை, புகைப்படங்களை, காணொளிகளை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இவர் நம்ம பல காணொலிகளை நம்மளே பார்த்திருக்கோம், சமூக வலைதளங்களில் இருக்கிறது. இவரே இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறார். இருவரும் விரும்பி உறவில் இருந்தோம் அப்படிங்கறத ஒத்துக்கொள்கிறார். இருவரும் விரும்பிதான் இருந்தோம் அப்படிங்கறத ஒத்துக்கொண்ட பிறகு இது பாலியல் வல்லுறவு வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்திற்கு அவர் எடுத்து சொல்கிறார். அப்படி யாருமே சொல்லல, அரசுமே அப்படி சொல்லல. விஜயலட்சுமி அந்த குற்றச்சாட்டை வைக்கல. தான் பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்பட்டதாக விஜயலட்சுமி எங்கேயுமே புகார் சொல்லல. திருமணம் செய்வதாக ஆசை காட்டி அவர் விஜயலட்சுமி சொல்றாங்க, இருவரும் விரும்பினார்கள், ஒருவரை விரும்பினார்கள், திருமணம் செய்து கொள்வதாக நம்பினேன், நம்பி அந்த அடிப்படையில் அவரோடு உறவில் இருந்தேன், அதன் பிறகு திருமணம் செய்யாமல் ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறதா விஜயலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய புகார். அதற்கு நியாயமான பதிலை அவர் சொல்லலாம். அது வேற. அது அவர்கள் இருவருக்கு இடையில கூடிய பர்சனல்.
அது அது ஆனா அது அது வழக்கான காரணத்தினால இன்னைக்கு பொது வழிக்கு வந்திருக்கு, நீதிமன்றத்துக்கு போக போகிறது. இதுல எங்கிருந்து அரசியல் அழுத்தம் வந்துச்சு, எங்கிருந்து இதுல பழிவாங்கும் போக்கு வந்துச்சு? அதெல்லாம் அவருடைய அதீத கற்பனை. அவர் இந்த வழக்கை கூட தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்று அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் சீமான். அதை தாண்டி இதுல வேற ஒண்ணு. நன்றி திரு செந்தில்வேல். இந்த வழக்கு விசாரணையை கூட அரசியலாக்க முடியுமான்னு அவர் யோசிக்கிறார் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.